வணக்கம். நான் உங்கள் திரு எக்ஸலன்ஸ் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து. இன்னைக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரியஸில் தமிழ் சமுதாய வரலாறுல பார்ட் 10 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட இந்த யூனிட் ஃபுல்லாமே கவர் ஆயிரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்றதை பார்த்துடலாம். கரிகாலனுக்கு திருப்பு முனையாக இருந்த போர் என்ன போர் அப்படின்னா வெண்ணி போர். 3 சொல்லி இன்னும் வரும். வெண்ணி போர் தான் கரிகாலனுக்கு திருப்பு முனையாக இருந்த போர். அதாவது 11 குறுநில மன்னர்களையும் சேரர்களையும் பாண்டியர்களையும் மொத்தமா தோக்கடிச்ச போர் என்ன போர் அப்படின்னா வெண்ணி போர் தான். இந்த வெண்ணி போர்ல தான் அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா 11 குறுநில மன்னர்களையும் சேரர்களையும் பாண்டியர்களையும் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தோற்கடிச்சிருப்பாரு. இதுக்கப்புறம் தான் என்னன்னா வாகை பரந்தலை போர் அப்படின்னு சொல்லி இன்னொரு முக்கியமான போர் இருக்கும். வாகை பரந்தலை போர் இதுவும் கரிகாலனோட முக்கியமான ஒரு போர்ல ஒண்ணுதான். நெக்ஸ்ட், சங்க காலத்தில் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் இறந்தவுடன் அவனுடைய மனைவி கோப்பெருந்தேவி உடனடியாக இறந்த சம்பவத்தை டேஸ் என அழைத்தனர் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த இது எங்க நடந்துச்சு அப்படின்னா சிலப்பதிகாரத்துல கோவலனுக்கு தவறான தீர்ப்பு கொடுத்துருவாரு. யார் அப்படின்னா ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். அதை கொடுத்த உடனே என்ன அப்படின்னா கண்ணகி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா போய் முறையிடுவாங்க. அப்போ முறையிடுறப்ப நம்ம கொடுத்த தீர்ப்பு தப்பு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா இறந்து விடுவார். யார் அப்படின்னா ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். இறந்த உடனேவும் அவங்களோட மனைவியான கோப்பெருந்தேவி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இறந்துருவாங்க. அந்த சம்பவத்தை தான் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்லுவாங்க, கோப்பெருந்தேவி என்ன சொல்லிட்டு இறப்பாங்க அப்படின்னா கோப்பெருந்தேவி கணவனை இழந்தோருக்கு காட்டுவதில்லென்று இணையடி தொழுது வீழ் நனைய மடமொழி அப்படின்னு சொல்லி கீழே விழுந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இறந்துருவாங்க. இப்போ மடமொழி என்று அழைக்கப்படக்கூடியது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோப்பெருந்தேவி. கோப்பெருந்தேவி தான் யார் அப்படின்னா மடமொழி. அப்ப மடக்கொடி என்று அழைக்கப்படுறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணகி. இப்ப மடப்பிடி என்று அழைக்கப்படக்கூடியது யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாஞ்சாலி என்று அழைக்கப்படக்கூடிய திரௌபதின்னு கூட சொல்லுவாங்க. இந்த மூணுமே டிஎன்பிஎஸ்ல அடிக்கடி வரக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். மடமொழி யாரு, மடக்கொடி யாரு, மடப்பிடி யாரு அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த சம்பவம்ன்றது சிலப்பதிகாரத்தில் நடந்தது. இது எதை வெளிப்படுது அப்படின்னா அறக்கற்பு. அறம் தோர்த்து போயிடுச்சு, அந்த கற்பையும் சேர்த்து வெளிப்படுத்துறதுனால இது என்னது அறக்கற்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சங்க காலத்தில் விவசாய நிலங்களை உள்ளிட்ட நிலப்பரப்பு டேஸ் என அழைக்கப்பட்டது. நம்ம நிறைய கொஸ்டின்ல பார்த்துட்டோம். விவசாயனால என்னது மருதம். நெக்ஸ்ட், வருணன் என்ற கடவுளை வணங்கியவர்கள் யார்? நெய்தல் நில மக்கள். இப்போ இந்த ஏரியால கொஸ்டின் இல்லாததே இல்லை. தெளிவா படிச்சோம்னா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இதுல அடிச்சிடலாம். நெய்தல் நில மக்கள் தான் யாரை வழிபடுவாங்கன்னா வருணன், குறிஞ்சி முருகன், முல்லை திருமால், மருதம் இந்திரன். நெக்ஸ்ட், சங்ககாலம் என்பது டேஸ் உலோக காலத்தோடு தொடர்புடையது அப்படின்னா செம்பா, இரும்பா, தங்கமா, வெள்ளியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இரும்பு காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பொது ஆண்டுக்கு முன் 1300 இருந்து 500 வரைக்கும் என்னன்னா இரும்பு காலம். அதுக்கடுத்து தான் என்ன வரும் அப்படின்னா சங்ககாலம் வரும். இந்த சங்ககாலம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போவாமும் 300 இருந்து பொதாண்டு 300 வரைக்கும் இருக்கும். அப்ப இது சங்ககாலம் அப்படிங்கிறது இரும்பு காலத்தோடு சேர்ந்து வரக்கூடியதான் என்னதுன்னா சங்ககாலம். இரும்பு காலத்தோடு சேர்ந்து வரக்கூடியதான் என்னன்னா சங்ககாலம். சேர சோழ பாண்டியர்கள் இரும்பு காலத்தையும் வச்சுதான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆட்சி பண்ணியிருக்காங்க. அப்ப இதுக்கு சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, இரும்பு காலம். அடுத்து, பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என புகழ்ந்து கூறியவர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மார்க்கோ போலோ. இவர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பாண்டிய நாட்டுக்கு கொற்கை துறைமுகத்துக்கு 2 தடவை என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வந்திருப்பார். 1288லயும் 1293லயும் என்ன பண்ணியிருப்பாருன்னா 2 டைம் வந்திருப்பாரு. வந்துதான் சொல்லியிருப்பாரு பாண்டிய நாடு தான் இதுக்கிலே செல்வ செழிப்பு மிக்க நாடா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பாகியான் யாருன்னு தெரியும். 2ஆம் சந்திரகுப்தர் காலத்துல இந்தியாவிற்கு வந்த ஒரு பாகியான். மெகஸ்தனிஸ் இந்தியா அப்படின்ற நூல் மதுரையை பத்தி கூட சொல்லக்கூடிய ஒரு நூல். யுவான் சுவாங் யார் அப்படின்னா ஹர்ஷரோட இது அங்கிருந்து 2ஆம் புலிகேசிட்ட அதுக்கடுத்து 1ஆம் நரசிம்மவர்மன் வந்தவர் தான் யாருன்னா யுவான் சுவாங். இவர் காஞ்சி கூட வந்திருக்காரு. காஞ்சியை 7 புண்ணிய ஸ்தலத்துல 1 அப்படின்னு சொல்லி கூட என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட்,
எந்த காலகட்டத்தில் 4 கைகளுடன் கூடிய நடராஜரின் வெண்கல சின்னங்கள் வார்க்கப்பட்டதுன்னு அப்படின்னா நடராஜனாலே அடிச்சிடும். சோழர்கள் காலத்துலதான் நடராஜரோட வெண்கல சின்னங்கள் என்ன பண்ணுச்சு, வார்க்கப்பட்டுச்சு. சங்க காலத்தில் தமிழகம் முழுவதிலும் கொண்டாடப்பட்ட பண்டிகை என்ன அப்படின்னா சங்க காலத்துல கேட்டிருக்காங்க. தமிழகம் முழுவதுமே ஃபுல்லா கொண்டாடினது என்னன்னா திருவாதிரை பண்டிகை. ஓணம், ஆடிப்பூரம், நவராத்திரி அப்படின்றது இப்ப நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனா சங்க காலத்துல தமிழகம் முழுவதும் கொண்டாடிய பண்டிகை என்னன்னா திருவாதிரை பண்டிகை. சங்க காலத்தில் தங்கத்தினை மதிப்பிடுகிற அளவாக இருந்தது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. வேலி அப்படின்றது இல்ல, களஞ்சி தான். களஞ்சு அப்படின்றது என்னன்னா தங்கத்தை மதிப்பிடக்கூடிய ஒரு அளவா இருந்திருக்கு. நெல்லை அளக்க பயன்படக்கூடியது என்னது, 2 வீடியோல பார்த்திருப்போம். நெல்லை அளக்க பயன்படக்கூடியது அம்பனம். அம்பனம். 10வது கொஸ்டின், சங்க காலத்தில் நாள் ஒன்றுக்கு டேஸ் நாளிகைகள் இருந்தது அப்படின்னா சங்க காலத்துல நாளிகை அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா டைமை மெஷர் பண்ணாங்க. அந்த நாளிகை அப்படிங்கிறது என்னன்னா எத்தனை நாளிகை இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 60 நாளிகை. அதாவது பகல்ல 30 நாளிகை, இரவுல 30 நாளிகை, மொத்தம் 60 நாளிகையா இருந்துச்சு. இன்னைக்கு நல்லா பாருங்க, இன்னைக்கு ஐரோப்பியர் வந்து 24 மணி நேரம்னு சொல்லியிருக்காங்க. இப்ப 24 இன்ட்டு 60 நிமிடங்கள்னு போட்டோம்னா 1440 நிமிடங்கள் வரும். மொத்தம் ஒரு நாளைக்கு 1440 நிமிடங்கள். அப்ப இது வந்து மொத்தம் 60 நாளிகை நம்மளுக்கு. அப்ப இதை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 24 நிமிடங்கள் வரும். அப்ப ஒரு நாளிகை என்பது 24 நிமிடங்கள். ஒரு நாளிகை என்பது எத்தனை நிமிடங்கள், 24 நிமிடங்களை கொண்டது. மொத்தம் 60 நாளிகைகள் இருந்துச்சு. அடுத்து, சங்ககால சமூகத்தின் வீரமிக்க பொழுதுபோக்காக டேசிக். வீரமிக்க அப்படின்னாலே நம்ம அடிச்சிடும் ஏறுதழுவுதல். ஏறுதழுவுதலுக்கு ஃபேமஸ் என்னது, முல்லை. முல்லை நில மக்கள். நம்ம கூட ஒரு வீடியோல பார்த்திருப்போம். எழுந்தது துகள் ஏற்றுனர் மார்பு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கூட முல்லைக்களில வரக்கூடிய ஒரு பாடல். அப்ப சங்ககால சமூகத்தின் வீரமிக்க பொழுதுபோக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏறுதழுவுதல். ஓகே, நம்ம தமிழ் சமுதாய வரலாறுல அரௌண்ட் ஒரு 10 வீடியோல மொத்தமா ஒரு 100 கொஸ்டினுக்கு மேல பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழ் சமுதாய வரலாறுல கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அப்ப நம்ம படிக்கிறப்ப இந்த ஏரியாவை நல்லா ஸ்ட்ராங்கா படிச்சிட்டோம் அப்படின்னா இதுல இருந்து என்ன கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஏன்னா யூனிட் 6ல தமிழ் ஹிஸ்டரியில இருந்து தான் இன்னைக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு தெளிவா படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம எந்த கொஸ்டினையும் மிஸ் பண்ண மாட்டோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நிறைய டிஎன்பிஎஸ்சி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.